சும்மா பேருக்கு தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். ஆனா எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்கும். மொத்தத்துல ஆல் இன் ஆல் கோச்சுக்கும் அசிஸ்ட் செய்ய வேண்டியது இருக்கும். இங்க பிரதானமா ஃபுட்பால் தான், ஆனா அத்லெட்டிக்ஸும் உண்டு. என் மனசு முழுக்க இந்த கிரவுண்டும் ஃபுட்பாலுமா தான் இருக்கு. அதனால என்னால் வேற எந்த வேலையுமே பார்க்க முடியல. அப்பதான் ரம்யா உங்களை பத்தி சொன்னா. தேங்க்யூ மேம். இந்த பாலை பார்த்துட்டு இருக்கிறதே எனக்கு ஒரு சந்தோஷம் தான். இங்க வெக்கேஷன் கேம்ப் நடந்தது, அதை கவர் பண்ணதான் ரம்யா வந்தா. அப்படிதான் அவளை எனக்கு தெரியும். என் காலேஜ்ல அவ எனக்கு சீனியரா இருந்தா. அப்படிதான் பழக்கம். ஆஹா. அதாவது நான் +2ல படிக்கிறப்ப. ஆ? சாரி. எதுக்கு சாரி? நான் இப்படி பேசிட்டே இருப்பேன். ஐயோ அதனால என்ன, நீ பேசுறது கேட்க நல்லா தான் இருக்கு. நீ நல்லா பேசு, இங்க பசங்க கிட்ட கூட பேசலாம். சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க மேம். உண்மையாவே இது மட்டும்தான் இங்க குறை. அப்புறம் என்னடா பூட்ஸோட ஸ்டட்ஸ் போயிடுச்சு, ஒரே ஓட்டத்துல போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பூட்ஸா? இதை போட்டு டர்ஃப்ல அடிச்சா ஸ்டட்டு மட்டும் இல்ல, உங்க காலம் போயிடும். இது ஃபாத்திமா, நம்மளோட புது ரம்யா சொன்னா காலையில தான் பேசணும். சாலமன். சாலமன், ஜிம் ட்ரெய்னர் கிட்ட சண்டை போட்டியா? கேஸ் ஆயிடுச்சா? கேஸ்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல செட்டில் பண்ணியாச்சு. உன்னை ஒரே 1 மாசம் தானே அமைதியா இருக்க சொன்னேன். இத்தனை நாள் காத்திருந்து கடைசியில இது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அது சாலமன் தானே? ஐ லீக்ல விளையாடின சாலமன் மார்க். என் ஹஸ்பண்ட் ஜோப் தாமஸும் இவனும் சேர்ந்து தான் இந்த அகாடமியை ஆரம்பிச்சாங்க. அப்போ பசங்களாம் இவனை பாக்குறதுக்குனே வருவாங்க. இப்ப அவங்க விட்டுட்டு போறதே இவனாலதான். இப்ப இவன் விளையாடுறதெல்லாம் இல்ல, சும்மா பூட்ஸை போட்டு 4-5 ரவுண்டு மட்டும் ஓடுவான். இல்லைன்னா இவங்க விளையாடுறத வேடிக்கை பார்ப்பான். அவன் விளையாண்டா பசங்கெல்லாம் டிமாரலைஸ்ட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறான். மேம், இவர் பழைய இந்தியன் ஃபுட்பாலர். ஐயோ எனக்கு தெரியும், பிரதீப் சார்ல. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஃபுட்பால் விளையாடுற பசங்களாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு புக்குக்குள்ள இருந்த மாத்ருபூமி ஸ்போர்ட்ஸ் காலம்ல எழுதியிருந்தது இன்னும் ஞாபகம் இருக்கு. கீழே விழுந்த பாய்ச்சுங் பூட்டியா உதைத்த பந்து வேகமாய் பறந்து சென்றது. இந்தியன் ஃபுட்பாலுடைய மிட்ஃபீல்ட் பவர் ஹவுஸ் ஆன பிரதீப்பின் காலுக்கு சென்றது. அட்டாக்கிங் பிளேயராக கோச் அனுப்பி வைத்த படை வீரன். அட நீங்க பரவாயில்லையே. பொதுவா எங்களை யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, முக்கியமா மிட்ஃபீல்டர் சார். பிரதீப், ஆ இவங்க ஃபாத்திமா, கூட்டிட்டு போ. வாங்க. ஹேய், காகல் பண்ணியே தொண்டைய நாசம் பண்ணிக்காத. நீ என்ன நாளைக்கு பாடவா போற? அது ஒரு சின்ன மேட்ச் தான். அகாடமில எல்லாம் எப்படி போகுது? ஹே, அங்க நான் சாலமனை பார்த்தேன். சாலமன் மார்கரெட். நாளைக்கு பிளான் பத்தி பேச கால் பண்ணப்ப சாலமன் சொன்னா நீ அவனுக்கு லெக்சர் எடுத்தத. இரு, நாளைக்கு என்ன? நாளைக்கு கமெண்ட்ரி பண்ண போறதே சாலமன் சொன்னதுனால தானே? அதானே பார்த்தேன். நானும் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாள் இல்லாம இப்போ இப்படி திடீர்னு செட் ஆச்சுன்னு. ஆனா அவனதான் டீம்ல இருந்து தூக்கிட்டாங்களே. அது ஏதோ ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் வழியா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆனா தயவு செஞ்சு சொதப்பிராத, என் மானமே போயிரும். உன் பேரை கண்டிப்பா காப்பாத்துவேன் சொல்லும். என் தொண்டையே கிழிஞ்சு போனாலும் இந்த சான்ஸ் கிடைக்க நீதான் காரணம்னு கமெண்ட்ரியில கத்தி சொல்வேன். ரம்யா அவங்கதான். சமக்காரம் சைட் டிஷ்க்கு நல்லா இருக்கும். சார், சாலமன் சொல்லியிருந்தாரு கமெண்ட்ரிக்காக. ஓ இவங்க தானே அது? நான் தான் அதை ரெடி பண்ணி தரேன்னு சொன்னேன்ல, பின்ன எதுக்கு சாலமன் ரெக்கமெண்டேஷன்லாம்? இல்ல அப்படி இல்ல, நான் இப்ப அவர் அகாடமில தான் வேலை செய்யறேன். சாலமனோட அகாடமியா? அது மட்டும் இல்ல, நான் நிறைய ட்ரை பண்ணி எதுவும் நடக்கலன்னு தான் அவர்கிட்ட சொன்னேன். நான் இல்ல, என் ஃப்ரெண்டு தான் சொன்னா. அவ சாலமன் கிட்ட சொன்னா. அதான். நீங்க நினைக்கிறது நடக்குமான்னு தெரியல, இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். அது இல்ல சார், ஜெயர் சார் கிட்ட ஆல்ரெடி சொன்னதா சாலமன் சொன்னாரு. அதான் வந்தேன். மேட்ச் இல்லையா இப்போ? ஹலோ ஃபாத்திமா, இங்க முடிவெடுக்கிறவன் சாலமன் கிடையாது. நான் நிஜமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் நினைச்சேன், ஆனா நீங்க கண்டுக்கல. ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு மெசேஜ் பண்ணா ரிப்ளை இல்லை. பிரசிடென்ட் கிட்ட நான் பேசி பார்க்குறேன், அப்புறம் பார்க்கலாம். வேலைக்காகுமா? உங்களை பார்க்க 2 அழகான பொண்ணுங்க வந்திருக்காங்க, ஏதோ கமெண்ட்ரி பண்ணணுமா? ஆமா, ஸ்போர்ட்ஸ் கவுன்சில்ல சொன்னாங்க. இதை கொண்டு கொடுத்துட்டு ஷோவை ஹோஸ்ட் பண்ண சொல்லு. அது நீங்க அதிர்ஷ்டசாலி. இங்க வரப்போற கெஸ்ட்டுங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ஜெயேஷ் சார் அனுமதி கொடுத்துருக்காரு. இதுதான் கெஸ்டோட லிஸ்ட். ஓ சார், நான் அதுக்காக வரல, மேட்ச்க்கு கமெண்ட்ரி பண்ணேன். அது இங்க பேசியாச்சுன்னு தான் சாலமன் சொன்னாரு. ஓ அப்படியா? நீ கமெண்ட்ரி பண்ணலான்னு யார் சொன்னது? அந்த வெட்டி பயலா?
என்னை விட 10 வயசு சின்ன பையன் அவன் சொல்லி நாங்க வேலை செய்யணுமா? கவுன்சில்ல இருந்து என்ன கூப்பிட்டாங்க. கவுன்சில்ல சொன்னதுனால மட்டும்தான் நான் சம்மதிக்கிறேன், புரியுதா? கமெண்ட்ரி எல்லாம் ஒண்ணும் நடக்க போறது இல்ல. சி ஃபாத்திமா, நான் உன்னை முதல் தடவை பார்த்தப்பவே சொல்லலாம்னு நினைச்சேன். இந்த கமெண்ட்ரிக்கு எல்லாம் வாய்ஸ் சும்மா அப்படி இருக்கணும். இப்போ கிரவுண்ட்ல கோல் போடும்போது இல்ல வேற ஏதாவது சம்பவம் நடக்கும்போது சவுண்ட் பிச்சை இறக்கியோ அதை ஏத்தியோ மாத்தி மாத்தி பேச தெரியணும். இந்த ஃபீமேல் வாய்ஸ்ல எல்லாம் பெருசா டெப்த் இருக்காது. அதுவும் இல்லாம வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்ல ஃபீமேல் யாராவது கமெண்ட்ரி பண்ணி பாத்திருக்கியா? இல்ல. ஆம்பளைங்களுக்கான வேலை இது. ஜெண்டர் ரிசர்வேஷன்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. இத பாரு, ஆங்கரிங். இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் இல்ல? அதான். அதுவும் இல்லாம ஃபுட்பால் கிரவுண்ட சுத்தி தான் இருப்ப. இது உனக்கு பெரிய சான்ஸ், திரும்ப கிடைக்காது. சார் உங்களோட இந்த பிக் சான்ஸ் எனக்கு இல்ல எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு நிறைய கிடைக்கும். சின்ன வயசுல இருந்து நாங்க எது ஆசைப்பட்டாலும் இல்ல ஆசைப்பட்டதை கேக்குறப்போ இல்ல ஆசைப்பட்டதை படிக்கணும்னாலும் அப்ப வரும். இதுதான் அதை விட கரெக்டா இருக்கும், திஸ் இஸ் த பெட்டர் ஆப்ஷன், இதெல்லாம் உங்களால பண்ண முடியாது, வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. வேண்டாம் சார், இந்த பிக் சான்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு என் சான்ஸ் போதும். இட்ஸ் ஓகே சார், வா. எனக்கு என்ன அவன் மேல கோவம் தீரவே இல்ல. இந்த மாதிரி ஒரு கிறுக்கன் ஏன் ஆபீஸ்லயும் இருக்கான்? அந்த சாலமனுக்கு போனும் போக மாட்டேங்குது. நீ டென்ஷன் ஆகாத, அவன்கிட்ட தான் சொல்லிட்டோம்ல. அங்கேயும் அவனை அரைஞ்சிருக்கணும். எதுக்கு? பேசினா தீராத விஷயமே இல்லைல்ல. எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா பேசினாலே போதும், சால்வ் ஆயிடும். இதோ அதுக்கும் மேல இன்னும் பெரிய பிரச்சனை வந்துருச்சு என் தலைக்கு மேல விழுறதுக்கு. என்ன? அந்த கிறுக்க இருக்கான்ல, யாரு? அந்த ஃபுட்பால் ஃபெடரேஷன் பிரசிடென்ட் கூடவே இருப்பானே ஒருத்தன். நீ தான் பாத்தியா அந்த கதர் சட்டக்காரன்? ஓ, அந்த ஆளா? சும்மா மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். தப்பாவா? இப்ப வரைக்கும் பெருசா ஒன்றும் இல்ல. இன்னைக்கு அங்கிருந்து வந்ததுல இருந்து பார்க்கலாம், பேசலாம், எல்லாத்துக்கும் ஒரு வழி காட்டுறேன்னு. நாளைக்கு அவன் ஃப்ளாட்டுக்கு வர சொல்லியிருக்கான். என்ன அவன் ஃபிளாட்டுக்கு வர சொன்னானா? ம் நாய். சாலமன் கால் பண்ணட்டும், இதையும் சொல்றேன். என்னன்னு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. தேவை இருக்கு. சாலமன் தானே ஜெயேஷ்க்கு கால் பண்ண சொன்னது. அது மட்டும் இல்ல, கூப்பிட்டு வச்சு இன்சல்ட் பண்றதுக்கும் ஒரு அளவு இருக்கு. எதுக்குமா பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேற ஆளுங்க? டீல் இட் அஸ் a lady. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபேஸ்புக்ல போட்டுடலாமா? அதேதான் நானும் நினைச்சேன். ஆனா இப்ப வேண்டாம், நாளைக்கு அவனை மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டேன். ஃபிளாட்டுக்கு போயா? எதுக்கு? How to kill a king. It's simple. Find his queen. அந்த பக்கம் யாருடைய நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும், வா. ஸ்ப்ரே ஜாகுவார். உக்கார் உக்காரு. ஃபாத்திமா, உனக்கு ஜூஸ் ஓகேவா? இந்த சிச்சுவேஷனுக்கு நல்லது கிரேப் கனி தான் இல்ல? கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே தானே? கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இப்படி உட்காந்துக்கிறேன். சாரி. ஃபாத்திமா, உன்னோட ஊர் எது? மலப்புரம்ல. மலப்புரம். நீ அன்னைக்கு அனுப்பின லிங்கை பார்த்தேன். உண்மையை சொல்லணும்னா நீ இவ்வளோ பேசுகிற ஆள்னு எனக்கு தோணவே இல்லை. எனக்கு நீ ஒரு குட்டி பூனை மாதிரி தெரியுற. நம்ம இப்படி கையில் எடுத்து கொஞ்சம்னு தோன்ற பூனைக்குட்டி மாதிரி. சீ குறும்பு. அப்புறம் அந்த கமெண்ட்ரி விஷயம், அந்த மடையன் பிரசிடென்ட் கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸ்டார்ல இருக்கிற சிவா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறது, பிரசிடென்ட் இல்லை. எல்லாம் சிவா கையில தான் இருக்கு, அவன் மனசு வைக்கணும்.
அவனை பிடிச்ச காரியம் நடக்கும். ஆனால் அவன் பயங்கர கௌரவம் பிடிச்ச ஆள். அவன் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் மசியக்கூடிய ஆள் இல்லை. நீ எப்படியாச்சும் அவனை மயக்கிட்டனா அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா கமெண்ட்ரி உனக்கு தான். யார் அவரு? இங்க பாரு, ஆ? எல்பி கோபகுமார். ஏ? நான் தான். நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். இந்த பொண்ணுக்கு ஒரே விளையாட்டு தான். இது வேற கூலிங் போயிருக்கோம். ம். எனக்கு உன்னோட கமெண்ட்ரி இப்போ ஒரு தடவை லைவாக கேட்கணும். இவ்வளோ நேரமாக நான் உன்னை கவனிச்ச கவனிப்பு இருக்குல்ல, அது எனக்கு திரும்ப வேணும். அப்பதான் உனக்கு ஏன் ஃபுல் சப்போர்ட். கமெண்ட்ரி தானே? கமெண்ட்ரி. கோலி வளைஞ்சு கொடுப்பான்னு நினைச்சு கோல் அடிக்கலான்ற ஆசையில ஃபாத்திமாவை நோக்கி பாய்ந்து வந்து நிற்கிறான் ஃபுட்பால் ஃபெடரேஷனோட மெம்பர் எல்பி கோபகுமார்ங்கிற பொறுக்கி. அவருக்கு முன்னாடி எதிரணியினர் ஒரு துருப்பு சீட்டை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த துருப்பு சீட்டோட பேரு கோபிகா வினோதினி. செயின்ட் ஆல்பர்ட்ஸ்ல படிக்கிற கோபிகா. கோபன் சாரோட பொண்ணு தானே? அப்ப சரியாதான். அதாவது கோபன் சார், கோபிகா இந்த பாவப்பட்ட ஃபாத்திமாவோட ஃப்ரெண்ட் இல்லைனாலும் ஃபாத்திமா கோபிகாவின் மத்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட் ஆனதால ஒரு தந்திரமான திட்டத்தோட கோபிகாவையும் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டா. நான் அப்பப்ப கோபிகாவுக்கு மெசேஜ் கூட அனுப்புறேன். உன்னோட மெசேஜை பார்த்ததுமே உன் எண்ணம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. சார் கோல் அடிக்க ட்ரை பண்ணுவீங்க நல்லாவே தெரியும். அது உங்க முகத்திலேயே எழுதி ஒட்டி இருக்கு. சார் பயப்பட வேண்டாம். இது வரைக்கும் இந்த மெசேஜ் கோபிகாவோட மெசேஜ் பாக்ஸுக்கு ஒரு பெனால்டி கோல் மாதிரி தட்டி விடல. சார் லைவ் கமெண்ட்ரி எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. சார் நேத்து அனுப்பின மெசேஜை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவளை டேக் பண்ணி ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும்? இல்லனா பர்சனலா மெசேஜ்ல அனுப்பிவிட்டா? வேண்டாம். அப்போ உன் பொண்ணோட வயசுல இருக்கிற பொண்ணு கிட்ட ஃபவுலா நடந்துகிட்டு ஃபார்வர்ட் போடலான்னு பாத்திருக்க, கண்டுக்கலனா கோல் போடலான்னு நினைச்சிருக்கேன். தெரியும். அப்படி மெசேஜ் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி வேலையை காட்டினா நான் ஒரு ரெட் கார்டு எடுத்து உன் நெஞ்சு மேல குத்திடுவேன். தெரியாம ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. சின்ன தப்பு இது. இந்த மெசேஜ் என் கையில தான் இருக்கும். இனிமே இந்த மாதிரி கேவலமா எதுவும் பண்ணாத, சரியா? நான் வரேன். கோபிகாவை நான் கேட்டதா சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். என் நேரம் எனக்கு தான் இப்படி ஆகணுமா? இங்க பாருங்க, நான் பேசினதுக்கெல்லாம் சார் என்ன பழி வாங்கிடாதீங்கன்னு. இல்ல 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 பயம் வேண்டாம், ஜாக்கிரதையா இருங்க.